என் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வருக இனிய எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள். அத்துணை பேருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு வரப்போகும் 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை உங்களுடைய ஆவலான எதிர்பார்ப்புகள் ஜோதிட ரீதியில், எண்கணித ரீதியில், வாஸ்து ரீதியில், இப்படி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் 12 ராசிகளுக்கும் சிறப்பான பலன்கள், பரிகாரங்கள், உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுமா, உங்களுடைய ஆசைகள் கைகூடுமா, இறையருள் எப்படி இருக்கின்றன, நாம் எந்த வகையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும், எதை நாம் பெற முயற முடியும், நம் முயற்சிகள் வெற்றியாக மாறுமா, உங்கள் முயற்சிகள், முதலீடுகள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே இறையருளால் நன்கு அமைவதற்கான ஒரு வாய்ப்புகளை நேயர்களுக்கும் நான் சொல்வதில் மிகவும் பெருமை அடைகின்றேன். இப்போது நம்முடைய ஆண்டு பலன் போவதற்கு முன்னால் இறை வணக்கத்தோடு செல்வோம். அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் குவிதல் வேண்டி, நலமெல்லாம் பெருக வேண்டி, கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சியம் திருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை உருவாய் நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் கடம்பும் தோளும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடின் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும், நல்லென எல்லாந்தர் அன்பர் என்பவருக்கே கடந்த அபிராமி கடைக்கண்களே, உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன், நிலவிலாவிய நீர்மெளி வேணியன், அலையில் ஜோதி அம்பலத்தாடுவான், மலர் சிலம்புடி வாழ்த்தி வணங்குவோம். செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தேங்கும் பழியாய் கிடந்த உன் பவளவாய் காண்பானே, ஆயக்களில் 64 ஏய உணர்க்கும் என் அம்மை, தூய உருப்பலிங்கும் போல்வா என் உள்ளத்திலே உள்ளே இருப்பாள், இங்கு வராது இடர், படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடின கமலம்பு தாமரை பொற்கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனைவரும் மும்முதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி, காடு வெட்டி போடக்கூடிய நிலத்திலிருந்து வீடு கேட்கொண்டிருக்க அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்குமியே, என்றைக்கும் நீங்காதிரு, என்றைக்கும் நீங்காதிரு. அஷ்டத்துக்கு பாலர்களே போற்றி, திக் சக்திகளே போற்றி, எல்லாம் உள்ள இறைவனை போற்றி, பஞ்சபூதங்களை போற்றி, நவகிரகங்களை போற்றி, எல்லா இறைவனை வணங்கி உங்களுடைய எல்லா நல்ல ஆசைகள் எல்லாம் என்னுடைய ஆண்டு பலன் மூலமாக நன்கு உங்களுக்கு அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு என் இனிய வாழ்த்துக்களோடு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்கும் அருட்பெரும் ஜோதியோடு வணக்கங்களை, வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு 2022 புத்தாண்டு பலன்களுக்கு இப்போது செல்வோம். மிதுன ராசி அன்பர்களே, ஆண் பெண் இருபாலருக்கும் 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை இப்போது நாம் பார்ப்போம். முதல்ல உங்களுடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய இந்த ஆண்டிலுடைய ஆண்டவன் வழிபாடுகளை கவனிப்போம். மயிலில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள், அங்கு இருக்கக்கூடிய பார்த்தசாரதி 5 இருக்கக்கூடிய பெருமாள்களை வணங்குவதும், கூத்தனூரிலேயே இந்திர திசையை நோக்கி ஞான சக்தியாக இருக்கக்கூடிய அந்த ஞான சரஸ்வதியை வழிபாடுகள் செய்வதும் யாவும் உங்களுக்கு உகந்த உண்டே. தொழில்நிலையாக இருப்பதால் திருப்பட்டூர் பிரம்மாவை நீங்கள் தரிசிப்பது மிகவும் சிறப்புடைய ஒன்று. மற்றும் உங்களுக்கு வளம் தரக்கூடிய சின்னங்கள், அதாவது கருடன், வீணை, இந்த சின்னங்களை பயன்படுத்துவது சிறப்பு. வளம் தரக்கூடிய வாஸ்து திசைகள் வடக்கு, தென்கிழக்கு, இந்த திசையுடைய முயற்சி, பயணம், தகவல், வீடு, வியாபாரங்கள் யாவுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையும். உங்களுக்கு சாதகம் தரும் நிறங்கள் பச்சை, வெண்மை, சில்வர் கிரே, இந்த வர்ணங்களை பயன்படுத்துவது சிறப்புடைய ஒன்றே. ஏற்றம் தரும் எண்கள், எழுத்துக்கள் என், வி, யு, டி, ஸ்ரீ, இந்த எழுத்துக்களும் 24, 22, 31, 23, 96 இந்த எண்களும், இந்த எழுத்துக்களும் எண்களும் இணைந்து வரக்கூடிய நபர், நிறுவனம், மொபைல் நம்பர், வண்டி, வாகனங்கள், உங்கள் உடைமைகள், சீக்ரெட் நம்பர் இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும். ஒளிமயமான வாழ்வுக்கு பரிகாரங்கள், பாராயணங்கள். முதல்ல சிவனுடைய ஸ்லோகங்களை வழிபாடுகள் செய்வதும், பெருமாளுடைய பாசுரங்களை படிப்பதும், மற்றும் குருபிரம்மா, குரு விஷ்ணு இந்த மாதிரி ஸ்லோகங்களை படிப்பதும், சகலகலாவள்ளி மாலை என்று சொல்லக்கூடிய சரஸ்வதியினுடைய அந்த மாலைகளையும், அபிராமி அந்தாயில் வரக்கூடிய அந்த பாடல்களையும் படிப்பது சிறப்புடைய ஒன்றே. மற்றும் பெருமாளுடைய பாசுரங்களை படிப்பதும் யாவும் நல்லதே. அத்துடன் வஸ்திரம், படிப்பு, இதற்கு ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் உதவி செய்வது, தானம் பண்ணுவது இந்த ஆண்டில் உங்களுக்கு உகந்தது. இந்த ஆண்டினுடைய கிரக நிலைகளும் ஜாதக அமைப்புகள், உங்கள் முயற்சி, காரியம், பிறரை அணுகி விட்டு கொடுத்து பாதகம், பணவிரயம் மூலமே மற்றொரு வகையில் நீங்கள் சாதகமாக எதையும் அமைத்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, கிரகங்கள் மீறி சில காரியத்தை எப்படியும் சாதித்து விடலாம் என்ற, அதாவது பலவீன கிரகங்கள் சில உங்களுக்கு இருப்பதால், அதாவது உங்களுக்கு ஜென்ம குருவாக வருவதால், மற்றும் உங்களுக்கு 9 ராகு வருவதால், இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட இருப்பதால் எந்த ஒரு வகையில் நீங்கள் சற்று குழப்பங்கள் ஏற்படலாம். அதை நீங்கள் சரியாக சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுடைய முயற்சிகளில் எதுவும் பிறகு உங்களுக்கு சப்போர்ட்டின் மூலமாகத்தான்
நீங்கள் எந்த காரியத்தையும் செய்வதற்கு நன்மை என்பதை மனதில் நிறுத்தி இந்த ஆண்டில் நீங்கள் செயல்பட வேண்டும். இப்போது குடும்பம், ஆரோக்கியம். குடும்பத்தை பொறுத்தவரை நாம் பார்க்கின்ற பொழுது எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு பெற்றோர்கள், வயதானவர்கள் இவர்களால் உங்களுக்கு ஓரளவு நன்மைகள் இருக்கும். இங்கிதம், இறையருளால் சில நேர்த்தி கடன்களை எடுத்து செய்வது குடும்பத்துக்கு அது நல்லதே. மற்றும் தனக்கு மேல் உள்ளவர்களையும் வயதானவர்களையும் தந்தை தாயையும் சற்று போற்றி நடந்து கொள்ள வேண்டும். மனைவி தன் கணவனை மிக அனுசரித்து கொண்டு எதை செல்வது நல்லது. டென்ஷன் ஆகாமல் எந்த ஒரு முயற்சிகளை அந்த 4 சுவற்றுக்குள் நீங்கள் பேசி முடிவெடுப்பது நல்லதே. தாம்பத்திய சுகங்கள் சற்று அற்பமாக இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் சுபகாரியங்கள் தாமதமாகவே முடியும். அது மட்டுமல்ல, எந்த வகையிலும் உங்களுடைய ஆரோக்கியங்களில் சற்று கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். கண், மூக்கு, கழுத்து, தோல், வாய்வு, கட்டி இது போன்ற உபாதைகள் ஏற்படலாம். உணவு, உடல் கட்டுப்பாடு, உரிய மருத்துவ ஆலோசனைகளை மேற்கொள்வது நல்லதே. எந்த மருத்துவமும் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். படிப்பு விஷயம் பழுதில்லாமல், குறிப்பாக மெக்கானிக்கல், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், பேஷன் டெக்னாலஜி, பொருளாதாரம், பிலாசபி இந்த வகை கல்விகள் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். அடிஷனலாக எந்த நுட்பங்களையும் தெரிந்து கொண்டு அதன் மூலமாக நீங்கள் சமூக சேவைகளும் இறங்கி நீங்கள் யார் என்பதை வெளிக்காட்டிக் கொள்வீர்கள். ஜீவனம், உங்கள் ஜீவனத்தில், அதாவது தொழில், உங்கள் ஜீவன வீட்டில் ஒன்று விட்டால் கூட இன்னொன்றை பெற எப்படி வாய்ப்பு இருக்கின்றன. ஏன்னா 10ஆம் வீட்டில் அதிகமான கிரகங்கள் இருப்பது ஆண்டின் துவக்கத்தின் போதே நன்மையே. அதனால் ஒன்றை விட்டால் கூட ஒன்றை பெற்று எப்படி தான் இந்த ஜீவனத்தில் இருக்கிறேன் என்பதை நீங்கள் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். குறிப்பாக புத்தகம், பிரசுரம், நிதி, நீதி, மீடியா, சமூக பணிகள், ட்ரஸ்ட், விளையாட்டு, தரகு தொழில், ஸ்டேஷனரி, அஞ்சல் துறை, ஆடிட்டிங், கைவினைப் பொருட்கள், கச்சா பொருட்கள், ரப்பர், தோல், லாகிரி வஸ்துக்கள், கெமிக்கல், சரீர தொடர்புடைய கருவிகள், எரிபொருள்கள், மெட்டல், கவரிங், கட்டுமான பணிகள், கன்சல்டிங், முகவர்கள், பதப்படுத்தக்கூடிய தொழில், பத்திரம், இது சம்பந்தப்பட்ட ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஏற்றமே. உத்தியோகம், பணியாளர்கள், மனதுக்கு பிடித்த வேலை அல்லது மாற்றம் அல்லது இவைகளின் மூலமாக உயர்வே. பகுதி நேர பணிகளும் பயனுடையதாகவே இருக்கும். சில நிர்வாகத்தில் சில சலுகைகள் எப்படி உங்களுக்கு கிடைக்கலாம். தொழில்நுட்பங்களை தனக்கு அறிந்து கொள்வீர்கள். சில கடன் மூலமாக உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக்குவீர்கள். வியாபாரம், சுயதொழில், உங்களுடைய தொழில் சில கவர்ச்சி திட்டங்களில் வேலை தெரிந்த ஆட்களை சரியாக பயன்படுத்த வேண்டும். விளம்பரங்களும் தேவை. அரசு உதவிகள், முக்கிய ஆவணம் இதென விருத்திக்குண்டான வழிமுறைகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். குறைந்த வட்டியில் பணம் வாங்கி எந்த வகையில் தனது தொழிலை அபிவிருத்தி செய்து கொண்டால் நன்மையே. பல சூழ்நிலை உங்களுக்கு அமைந்த போதிலும் கூட அதை விட்டு விடாமல் சரியாக தக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் முயல வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய வியாபாரம், தொழில் ஓரளவு மக்கள் மத்தியில் பயனுடையதாக தெரிய வரும். அரசியல், கலைத்துறை, பெரிய பேனர்களை நீங்கள் பிரகாசிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் குறைவு. உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது. சக தோழருடன் எதில் நீங்கள் சரி பண்ணி நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுடைய அரசு மூலமான சன்மானம் கிடைக்கலாம். பல நல்ல அனுபவம், பயணங்கள், நெஞ்சை தொடக்கூடிய நிகழ்வுகள் யாவும் சில சந்தோஷங்களை தந்திரக்கூடும். பயிர்த்தொழில், மஞ்சள், மணிலா, கரும்பு, எள்ளு, சோளம், வாசனை பொருட்கள், சூரியகாந்தி மலர்கள், வெற்றிலை, ரப்பர், தேயிலை இது போன்ற பயிர்த்தொழில்களால் பயனடையக்கூடும். விவசாய பெருக்கம் நன்றாக இருக்கும். சில நவீன கருவிகளை கொண்டு அல்லது அரசு மூலமாக பயன்படக்கூடிய திட்டங்களை கொண்டு தனது பயிர்த்தொழிலை விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. விலங்குகள், பறவைகளாலும் ஆதாயமே. இவ்வாண்டில் சாதக பாதக பலன்கள் தரும் மாதங்கள் பலன்கள். இப்போது நன்மையான மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். இந்த மாதங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் நன்மையான மாதங்களாக இருக்கின்றன. சுய உழைப்பு, தன்னம்பிக்கை, தைரியம், எதிர்பார்ப்பு இவற்றால் ஏற்றமே. முக்கிய கடன்கள் அல்லது பொறுப்பு, சொந்த தொழில், கடன்களை திருப்புதல் மற்றும் சொத்துக்களை திருப்புதல் இது போன்ற அமைப்புகள் ஏதேனும் ஒன்று கைகூடும். பல நல்லதொரு எதிர்கால முதலீடுகளை தன் குடும்பத்தை இணைத்து பிறர் உதவியால் எதையும் நன்கு திட்டமிட்டு செய்யக்கூடும். ஆகாய மார்க்க பயணம், அயல்நாடு தொடர்பு, தன் வாக்கு மூலமான செயல்கள், ஆதாயம் இவற்றால் உங்களுக்கு நன்மையே. முக்கிய விஐபிகள் தொடர்பு, பிள்ளை பெரு விருத்திக்கான பூஜை விசேஷங்கள் களை கட்டக்கூடும். பாதகமான மாதங்கள் ஜூன், டிசம்பர் இந்த மாதங்கள் மட்டும் சற்று இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆவணம், தங்கள், சான்றிதழ், உரிமம், தனது கணக்கு இவற்றை பாதிப்பெறலாம். தக்க ஆலோசனைகள் அவசியம் தேவை. எந்த ஒரு விஷயங்களையும் எதை நீங்கள் சரியாக பார்த்து பணம், வாக்கு விஷயத்தில் கையெழுத்துக்கள் போட வேண்டும். குடும்பம், தொழில் முக்கிய ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் சில பிரச்சனைகளுக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதனால் இந்த பாதகமான மாதங்களில் நீங்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள மேலே உள்ள உபாசனை தெய்வங்களையும் மற்றும் அதற்குரிய பரிகாரங்களையும் சரியாக செய்து கொண்டால் இந்த பாதகத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். கடகராசி அன்பர்களே, ஆண் பெண் இருபாலருக்கும் 2020ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை
பலன்கள் பரிகாரங்களோடு இப்போது நாம் பார்ப்போம். முதலில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆண்டவன் ஆலயங்களை கவனிப்போம். திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரி வழங்குவதும், ஸ்ரீரங்கம் ரெங்கநாதரை வழிபாடு செய்வதும், பட்டீஸ்வரம் துர்காதேவியும் அங்குள்ள பைரவரையும் வணங்குவது யாவும் உங்களுக்கு நன்மையே. இரவு பகல் பாராது வளம் தரக்கூடிய சின்னங்கள் திசைகள் லிங்கம் மான் அதிர்ஷ்ட சின்னங்களாக செயல்படும். வளம் தரும் வாஸ்து திசைகள் மேற்கு வடமேற்கு. இந்த திசையினுடைய முயற்சி பயணம் தகவல் வீடு வியாபார ஸ்தலங்கள் உங்களுக்கு ஆதாயமே. உங்களுக்கு சாதகம் தரும் நிறங்கள் பர்பிள் பழுப்பு நிறம் பிங்க். இந்த வர்ணங்கள் இந்த ஆண்டில் வளம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். ஏற்றம் தரும் எண்கள் எழுத்துக்கள் CUVSW இந்த ஆங்கில எழுத்துக்களும் 9 12 30 33 45 கொண்ட எண்களும் இந்த ஆங்கில எழுத்துக்கள் எண்கள் இணைந்து வரக்கூடிய உங்கள் உடைமைகள் பெயர் நிறுவனம் மொபைல் நம்பர் வண்டி வாகனங்கள் சீக்கிரட் எண்கள் அமைந்தால் அதிர்ஷ்டமே. ஒளிமயமான வாழ்வுக்கு பரிகாரமும் பாராயணங்கள் அபிராமி அந்தாதிகளை படிப்பது, மாரியம்மன் வழிபாடுகள், துர்கா ஸ்லோகங்கள், மகாவிஷ்ணுடைய ஸ்லோகங்கள் இவற்றையெல்லாம் வழிபடுவதும், சிவனுடைய ஸ்லோகங்களை வழிபடுவதும், தேவார பதிகங்களை பாடுவதும், குறிப்பாக சிவபுராணம் சொல்வதும் உகந்த ஒன்றே. மற்றும் உங்களுக்கு பரிகாரங்கள் என்றால் இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து பார்ப்பது, பழங்கள் தானங்களை கொடுப்பது மிகவும் நல்லதே. இவ்வாண்டினுடைய கிரகங்களும் ஜாதக யோகமும். வருஷ கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் குரு பகவான் சனீஸ்வரர் பலம். மாதக்கோட்டில் உங்கள் ராசிக்கு ராஜயோக கிரகமான செவ்வாயான சுக்கிரன் இவர் பலமே. ஆக இன்ப துன்பம் கலந்தே இருக்கும். உங்கள் போராட்டம் வீண் போகாது. குறிப்பாக நீங்கள் அஷ்டமச்சனிலிருந்து விடுதலை ஆகிறீங்க, அது ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உரிய நேரத்தில் உங்கள் முயற்சி சமயோஜிதம் சில காரியம் முடிய கை கொடுக்கும். அத்துடன் ஜனன ஜாதகத்தில் குரு செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் இவருடைய தசாபுத்திகள் இந்த ஆண்டின் நடைமுறையில் இருந்தால் பெரிய கெடுதல்கள் வராமல் தன்னை தற்காத்து கொண்டு எதையும் சக்சஸாக மாற்றிக்கொள்ள முடியும். குடும்பம் ஆரோக்கியம். தன் சரீர ரீதியில் உதடு காது மூக்கு மார்பு லங்ஸ் இதன் ரீதியில் பிணிப்பிடைகள் பிரச்சனைகளை தரலாம். அலோபதி சித்தா எந்த ஒரு சிகிச்சை மருத்துவம் சற்று பயனுடையதாக அமையும். பிள்ளைகள் மூலமாக பெருமைகளும் லாபங்களும் ஏற்படும். கூடிய மட்டும் வயதானவர்கள் தன் பெற்றோர்களை அல்லது தனக்கு மூத்தவர்கள் இவர்களை தன் வச பொறுப்பை ஒப்படைத்து விடுவது நல்லதே. நியாயமான செலவுகளும் பரிந்துரைகளும் செய்வீர்கள். எந்த வகையிலும் உங்களுடைய உயர்ந்த மனிதனுடைய ஆதரவு உங்கள் குடும்பத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, குடும்பத்தில் இருப்பவருடைய சுபகாரியங்கள் சற்று தாமதமானாலும் கூட முடிவில் அவை நன்மையாக அமையலாம். தாம்பத்திய வாழ்க்கை அற்ப சுகமாக இருக்கும். ஆண் வாரிசுகள் அமைய சில வாய்ப்புகள் உண்டு. சுவிகார புத்திரர்கள் கூட சிலருக்கு ஏற்படலாம். படிப்பு நிலைகளில் சில பாதிப்பு இருந்த போதிலும் கூட உயர் படிப்புக்கு உண்டான ஸ்தானம் அதன் கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு இந்த ஆண்டில் சாதகமாக இருக்கின்ற காரணத்தால் அவைகள் எந்த வகையிலும் நீங்கள் தொடர்ந்து அதை படித்து விடுவீர்கள். பலவீனமான பாடங்களுக்கு கூட சற்று பரிகாரங்கள் தேடிக்கொள்வீர்கள். குறிப்பாக ஆர்ட் கல்வித்துறைகள், ஃபிலிம் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, கேட்ரிங் மற்றும் கம்யூனிகேஷன் இந்த வகை படிப்புகள் மிக உகந்ததாக இருக்கும். சங்கீதம், நடனம், கதை, புத்தகம், விளையாட்டு இயற்றில் கூட நீங்கள் யார் என்பதை வெளிக்காட்டிக் கொள்வீர்கள். தொழில் ஜீவனத்தில் தொழில் ஆண்டின் பிறப்பின் போதே ஜீவன வீட்டில் கிரகம் இல்லை. இதன் அதிபதி கேந்திர பலம் பெற்று தன் வீட்டை பலமே. இதனால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதனை எப்படி ஆராய்ந்து ஜீவனங்கிற வண்டியை நல்ல விதமாக கடந்து செல்வீர்கள். குறிப்பாக பூமி சம்பந்தப்பட்டவை, அரசு உத்தியோகம், IPS, IFS, கார்டன், காட்டு இலாக்கா, சமையல், மின்னணு, மிலிட்ரி, தீயணைப்பு, விஷ மருந்துகள், கட்டி உபகரணங்கள், மெடிசன், கெமிக்கல், கல்குவாரி, தீம் பார்க், ஃபைனான்ஸ், லீசிங், ஹயர் பர்ச்சேஸ், லேமினேஷன், சரீரத்தை சீர்படுத்தும் தொழில், இன்ஜினியரிங் தொடர்புடைய மயக்க வஸ்துக்கள், நீச்சல் தொழில்கள், பட்டை தீட்டும் தொழில், மெருகேற்றுதல், பயண தொடர்பு, ஷிப்பிங், ஏற்றுமதி இறக்குமதி, ட்ரிங்க் ஐட்டங்கள், தரகு, உட்வொர்க்ஸ், டூல்ஸ், போசாக்கான உணவு இந்த வகை ஜீவனங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். உத்தியோகம் பணியாளர்கள் உங்கள் உயர் அதிகாரி முதலாளிகளால் உங்கள் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்யக்கூடும். சிலருக்கு ப்ரமோஷன் அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். எந்த வகையிலாவது உங்களுக்கு வேண்டியதை உங்கள் நிறுவனத்தின் மூலம் எப்படியும் அடைவீர்கள். முக்கிய நபர்களுடைய சந்திப்பு, தொழில்நுட்பம், அடிஷனலாக அறிய வாய்ப்புகளும் வருவாய்களும் வர சந்தர்ப்பம் இருக்கின்றன. வியாபாரம், சுயதொழில் தன்னுடைய வியாபாரத்தை தான் அதிகதொரு கவனம் கொண்டு எதையும் செய்துக்க வேண்டும். பணியாட்கள், எந்திரம், முக்கிய கோட்டாக்கள், ஊர்திகள் இவற்றையெல்லாம் சரியாக செப்பனிட்டுக்க வேண்டும். இணைந்த முயற்சியை தவிர்க்க வேண்டும். ஆதாயம் சிறிதோ பெரிதோ தான் எடுத்து செய்வது நல்லது என நீங்கள் அதை உணர்ந்து சரியாக செய்ய வேண்டும். புரட்சிகரமான திட்டங்களும் புதுமைகளையும் தங்களது துறையில் செய்துக்க வேண்டும். மக்கள் மத்தியில் ஒரு மாசு ஏற்படக்கூடிய அளவில் நீங்கள் நடந்து கொள்வது நல்லது. அரசியல், கலைத்துறை
கொடுக்கக்கூடிய பதவியை சரியாக காப்பாற்றிக்க வேண்டும். அதற்கு ஆபத்து வராமல் இருந்தாலே இந்த ஆண்டு உங்களுக்கு அனுகூலம்தான். புதிய படம் எடுப்பதோ அல்லது புரட்சியாக எதையும் செய்வதோ, தனது பலவீனத்தை தேவையில்லாமல் வெளிப்படுத்திக் கொள்வதோ, சக தோழர்களை எதிர்ப்பதோ கூடாது. இங்கிதம். இந்த ஆண்டில் எதையும் நீங்கள் செய்தால் ஓரளவு சமாளித்து உரிய சில வழிமுறைகள் மூலமாக எதை நீங்கள் பெற வாய்ப்புகள் இருக்கின்றன. பயிர்த்தொழில் நஞ்சையை காட்டிலும் புஞ்சை பயிர்களை அதிக கவனம் செலுத்துவது நல்லது. குறிப்பாக பல வகைகள், நறுமணப் பொருட்கள், சீசனுக்கு தகுந்த தொழில்கள், இவற்றிலெல்லாம் உங்களுக்கு ஓரளவு காசு பணம் பார்க்கலாம். கால்நடைகள் பராமரிப்பிலும் கருப்பு மஞ்சள் நிற தானியங்களும் உங்களுக்கு பாதிப்பு வரலாம். இன்சூர் பாதுகாப்போடு எதையும் செய்வது நல்லது. இந்த ஆண்டினுடைய சாதக பாதகம் மாதங்களும் பலன்களும். நன்மையான மாதங்கள் ஜனவரி, மார்ச், ஏப்ரல், மே, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இந்த மாதங்கள்லாம் கூடிய மட்டும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றன. சிறிய அளவிலே உங்களுடைய காரியங்கள் ஈடேறும். சில எதிர்பார்ப்புகள் முடிவில் சாதகமாகும். மகான்களின் தரிசனம், நெருங்கிய நண்பர்கள், ஊழியர்கள், இவர்கள் ஓரளவு உங்களுக்கு உதவிகள் உண்டு. எந்த வகையிலும் சில கடன் திட்டம் அல்லது தனக்கு வர வேண்டிய பணம் மூலம் பயனுண்டு. தியானம், தர்மம், குலதெய்வ பூஜை, ஓமங்கள், நல்லோர் தொடர்பு இவற்றால் நன்மையே. எதிரி வழக்கு, மேன் பவர் விஷயத்தில் கூட முடிவு உங்களுக்கு சாதகமே. பாதகமான மாதங்கள் பிப்ரவரி, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். இதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதுவானாலும் நீங்கள் ஏற்று செய்வது தான் இந்த ஆண்டில் நல்லது. எந்த வகையிலாவது பொருளை விரயமோ அல்லது ஜீவனமோ அல்லது அதில் விடுதலோ அல்லது மாற்றமோ, அதனால் ஏதேனும் ஒரு வகையில் பாதிப்போ பாதகமோ கண்டிப்பாக இருக்கும். கெமிக்கல், சுரங்கம், விஷ சந்துக்கள், சில வீக்னஸான தன்னுடைய பொறுப்புகளை பிறருக்கு எடுத்து சொல்வது, ரகசியங்களை காப்பாற்றாமல் வெளியிடுவது, தன் உடைமைகளை பாதுகாப்பாமல் மறந்து எங்காவது கவனக்குறைவாக இருப்பது, இதெல்லாம் ஏற்படலாம். பாதிப்பு வரலாம். கவனம் தேவை. இந்த பாதிப்பான மாதங்களில் ராசிக்கு முன்னே உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள அதிர்ஷ்ட தெய்வங்களை பரிகாரங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்லதே.